டாபிக் பேச போறோம்? ஸ்டார்ட். இது பிக் பாஸ் ரிவ்யூ கிடையாது. இது வந்து அதுல வந்து ஒரு டாபிக் எடுத்து அதுல எங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்றது தான் யோசிச்சோம். அதை பத்தி மேபி இது இண்டிவிஜுவல்ஸ் ஒருத்தனுடைய தனிப்பட்ட கருத்தா இருக்கும், இல்லைன்னா வந்து ஒரு ஜெனரேஷனுடைய கருத்தா இருக்கலாம், இல்லை ஒருத்தனுடைய பாதிக்கப்பட்டு அவங்க சூழ்நிலையும் இதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம். அதை பேஸ் பண்ணி நம்ம பேசலாம். என்ன டாபிக்? எஜுகேஷன் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது தான். ஏன்னா இந்த பிக் பாஸ்ல விசித்ராக்கும் ஜோதிகாக்கும் சண்டை வந்து இட்ஸ் ஐ மீன் நாட் அபவுட் தட், பட் Tell point people what is background. You don't have to tell that. You can tell what is the two sides of the conversation. Okay, two side வந்து பேசிக் எஜுகேஷன் தேவை, அட்லீஸ்ட் 10th 12th வரைக்கும் படிக்கணும்னு ஒரு சைடும், இல்லை அவங்களுக்கு படிப்பு வரலன்னா படிக்கணும் அவசியம் கிடையாது, அவங்களுக்கு வந்து அந்த திறமையை வச்சு அவங்க என்னென்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம் அப்படின்றது இன்னொரு சைடு. இதுதான் பாயிண்ட். பேசிக் எஜுகேஷன்றது அவங்க அதை சொல்லல, டிகிரி வாங்கியே ஆகணும் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. ஒரு டிகிரியாவது வாங்கி வச்சுக்கணும், நீங்க ஒரு டிப்ளமா இல்லைன்னா டிகிரி வாங்கி வச்சுக்கணும், அப்பதான் லைஃப்ல நீங்க நல்லா வர முடியும் அப்படின்ற ஒரு தரப்பு. இன்னொரு சைட்ல இருக்கிறவங்க அப்படியெல்லாம் கிடையாது, நம்ம லைஃப் ஸ்கில், படிப்பு வரலன்னா லைஃப் ஸ்கில் வரதை வச்சு நமக்கு என்ன கரெக்டா வருதோ அதுல நம்ம எக்ஸல் பண்ணா போதும்னு சொல்றவங்க இன்னொரு சைட் ஆஃப் குரூப் ஆஃப் பீப்புள். ஸோ படிச்சதுனாலதான் இந்த ஊர் வரைக்கும் வந்திருக்கீங்க. இல்ல இப்ப அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ முதல்ல ஒரு காலத்துல படிக்காமலாம் இருந்த ஒரு டைம் இருந்தது. ஆனா இன்னைக்கு வந்து இந்தியால அட்லீஸ்ட் ஒரு 60-70% இல்லை ஈவன் மோர் தென் 80% மக்கள் வந்து படிக்கிறாங்க. எல்லாருமே இன்ஜினியரிங்ல ஏதோ ஒரு டிகிரி வாங்குறாங்க. அதனாலதான் இன்னைக்கு இந்தியா வந்து ஐடிலயோ இல்லைன்னா ஓவரால் சம்பள விகித பர்சன்டேஜ்லயும் பாத்தீங்கன்னா நல்ல பொசிஷன்ல இருக்கு. நிறைய பேர் யூஎஸ் வராங்க, இல்லை வெளிநாடு போறாங்க. அந்த நடுத்தரம்னு ஒன்று இருந்தது, கொஞ்சம் அபா ஆவரேஜா மாறதுக்கும் அதுதான் மெயின் காரணமா இருக்கு. இந்தியா மற்ற நாடுகளோட இந்தியால அது படிப்பு இருக்கு. அந்த படிக்காத ஒரு சில பர்சன்டேஜ் இருக்காங்கல்ல, சில பேர் டிகிரி முடிக்காம ஃபெயில் ஆயிட்டு ஆனாலும் பெரிய லெவல் நல்லா வளர்ந்துருப்பாங்க. ஸோ அவங்க தனித்திறமை காட்டி வந்திருப்பாங்க. ஸோ அவங்கள பத்தின பாயிண்ட் கிடையாது. ரைட், படிச்சு வர்ற ஜென்ரேஷன் அதிக பர்சன்டேஜ். அண்ட் படிச்சதுன்னா சில பேருக்கு வந்து ஒரு கட்டாயம் இருக்கும், படிச்சாதான் வாழ்க்கையில முன்னேற முடியுன்ற ஒரு கட்டாயம் இருக்கும். அவங்களுக்கு அது ஒர்க் ஆகும், அவங்க படிச்சு ஆகணும், ஒரு வழி கிடையாது. அதுல நானும் ஒரு கேட்டகரி. ஏன்னா படிச்சு ஆகணும் எனக்கு அப்படின்னு ஒரு கட்டாயம் இருந்ததுனால நான் படிச்சு முன்னேறி வந்திருக்கோம். நம்ம இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் யூஎஸ்லயோ இல்லை வெளிநாடு வந்த எல்லாருமே ஏதோ ஒரு டிகிரியை பண்ணிட்டு அதுல கிடைச்ச வேலையை வச்சுதான் வந்திருப்பாங்க. படிக்கவே இல்லை, நான் படிக்காம நான் அமெரிக்கா வந்துட்டேன்னு சொல்றவங்க ஒரு பர்சன்டேஜ் இல்லை 1% கம்மியா மட்டும்தான் இருக்க முடியுமே தவிர, அட்லீஸ்ட் இந்தியால இருந்து வந்தவங்க சொல்றேன். டிரைவரா வராங்க, ட்ரக் டிரைவரா வராங்க, அதெல்லாம் வேற கதை. அது வந்து அவங்க ஃபேமிலி இருந்து அப்படி கூப்பிட்டு வந்தவங்க தான் இருப்பாங்க. இப்போ ரெகுலரா இருக்கிறவங்க படிச்சு டிகிரி வாங்கி ஒரு கம்பெனில வேலை செய்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா வெளிநாடு வந்தவங்க தான் மோஸ்ட்லி அதிகமா இருப்பாங்க. அட்லீஸ்ட் யூஎஸ், யூரோப் மாதிரி கண்ட்ரிஸ் போறவங்க சொல்றேன் நான். ஸோ அதனால அவங்களுக்கு படிப்பு தேவை. ஏன்னா எனக்கு தேவைப்பட்டது, நான் படித்தேன். இப்போ படிக்காம இருந்ததுன்னா வந்திருக்க மாட்டேன். ஆனால் வேற ஏதாவது தொழில வேற மாதிரி முன்னேறிப்பனா இருக்கும், அப்படியே இருப்பாங்க சில பேர். ஸோ நான் இது முக்கியம்னு சொல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் அது தேவைப்பட்டுச்சு, நான் பண்ணேன். அது சூழ்நிலை. இப்போ அப்பா அம்மா நல்லா வசதியா இருக்காங்க, பசங்களுக்கு படிப்பு வரல, நீ படிக்காதடா பிசினஸ் பார்த்துக்கன்னு சொல்றவங்களும் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு படிப்பு தேவைப்படாம இருக்கும். ஸோ அது ஒருத்தங்க சூழ்நிலையும் ஒருத்தங்க வளர்ந்த விதமும் அவங்களுடைய குடும்ப விஷயங்களை பொறுத்தும் இருக்குன்ற. படிப்பே வரல, என்ன பண்ணாலும் படிக்க வரலன்னா ஒன்றும் பண்ண முடியாது அவங்கள. ஸோ அவங்கள படின்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு என்ன வருதோ அதுக்கான விஷயங்கள் தான் பண்ண முடியும். ஸோ யுவர் பாயிண்ட். இல்லை படிப்பு, நான் வந்து இந்த வீட்டில் எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள்லேயே சொல்கிறேன், இது நான் ஒரு அகங்காரத்தில் சொல்லலை. நிறைய பேர் பார்த்ததுல என் அளவுக்கு இங்கே யாருமே படிக்கல. நிறைய பேர் மாஸ்டர்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இங்கிலாண்டில் போய் ஒரு இடத்துல தங்கி நான் என்னோட மாஸ்டர்ஸ் முடிச்சு என்னோட லைஃப்பை நானே லீட் பண்ணி இந்த இடத்துல வந்து எந்த வேலையும் பார்க்காம, மவுண்டன் ஹவுஸ்லேயே வேலை பார்க்காம வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற ஒரே ஆள் நான் மட்டும்தான். எஸ் மேடம், மீ. ஹேவிங் செட் தட், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் கெயின் பண்ணியிருக்கேன் இல்லையா இந்த எஜுகேஷன் பண்ண ப்ராசஸில். அதாவது நான் வந்து பாஸ்டன் ஸ்கூலில் படித்தேன், அங்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. கேம்பிரிட்ஜில் போனேன், அங்கே டோட்டலாக வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. அப்புறம் நான் என்னோட இன்ஜினியரிங் படிக்க போனது வந்து கோவில்பட்டிக்கு போனேன். சென்னையிலேயே இருந்து வளர்ந்த பொண்ணு. நான்
எனக்கு வந்து கோவில்பட்டி வந்து வாஸ் அ பிக் டிரான்சிஷன், இன்ஃபேக்ட் அ டவுன் கிரேட். ஐ டோன்ட் வாண்ட் டு சே தட், பட் இட் இஸ் அ டவுன் கிரேட் ஃப்ரம் அ சென்னை லைஃப். அப்போ வந்து எனக்கு வாழ்க்கையே, ஓ இவ்வளோ சிம்பிளாக ஒரு லைஃப் லீட் பண்ணலாமா, ஃபாஸ்ட் பேஸ் இல்லாமல் காமாக இருக்கிற ஒரு லைஃப் லீட் பண்ணலாமான்னு நான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து சென்னை வந்து கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணேன். அந்த டைமில் ஒரு ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலான அப்பா அம்மாவுக்கு நான் ஒரு பொண்ணாக இருந்து கூட என்னை அவங்க 2 பேரும் ஹெல்ப்பே பண்ணாமல் நீயே போய் வேலை தேடுன்னு விட்டாங்க. அப்போ எனக்கு வேற மாதிரி வினோத் பட்ட கஷ்டம்லாம் நான் படவே இல்லை. எனக்கு அது என்னன்னு கூட தெரியாது. எங்க அம்மா அப்பா பட்டாங்க வினோத் பட்ட கஷ்டத்தை, நான் அது படலை. நான் வந்து ஒரு ப்ரிவிலேஜ்ட் லைஃப் தான் வாழ்ந்திருக்கேன். ஸோ சென்னையில் இருக்கும்போது, ஸோ when I was working before my masters, அப்போ நான் யோசிக்கிறேன், ஓ எனக்கு மாஸ்டர் டிகிரி படிக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஏன் ஆசையாக இருக்குன்னா, ஐ வாண்ட் டு கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர் த வேர்ல்ட். ஐ வாண்ட் டு கோ அவுட் சைட் த கண்ட்ரி டு சி அதர் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். கல்யாணத்துக்கு அப்புறம் நீ பண்ணலாமே அப்படின்னு எல்லாரும் கேட்டாங்க. அப்போ எனக்கு தெரியாது இப்படி ஒரு ஹஸ்பண்ட் நான் கல்யாணம் பண்ணுவேன். நான் நினச்சேன் கல்யாணம் பண்ணி ஒருவேளை நமக்கு அந்த லைஃப்பில் சான்ஸே கிடைக்கலன்னா, நம்ம வெளியே போக முடியாமல் போயிடுச்சுன்னா, அப்போ படிக்க போகிறது ஒரு நல்ல சான்ஸ். ஆல்சோ ஐ வாண்டட் டு டிலே த டைம். எனக்கு யூஜி பண்ணி முடிச்சுட்டு, அண்டர் கிராட் பண்ணி முடிச்சுட்டு, மேரேஜுக்கு இது நடுவில் ஐ வாண்டட் டு டிலே த டைம். ஸோ அப்போ நான் வெளிநாடு போனேன். அங்கே போகும்போது என்னோட டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட டோட்டல் அவுட்லுக், என்னோட என்டையர் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் லைஃபே மாறிடுச்சு. அப்போதான் நான் யூஎஸ், வினோத் நாங்கள் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் வினோத் வந்து நம்ம யூஎஸ் போகலாமா அப்படின்னு நாங்கள் when we started talking, I immediately said yes. பிகாஸ் எனக்கும் இந்த ஊருடைய லைஃப் ஸ்டைல் என்ன, வெளி ஊரில் வெளிநாட்டில் தங்குறது என்னன்றது எனக்கு அப்போ புரிஞ்சிருந்தது. எனக்கு புதுசு இல்லை, இட் வாஸ் நாட் நியூ ஃபார் மீ. சேம் திங் வினோத் கல்யாணத்துக்கு முன்னாடி யூஎஸ் வந்து போனதுனால he had that experience of how life will be outside. So we decided, okay. ஸோ எஜுகேஷன் எனக்கு வேற ஒரு பரிமாணம், வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ், வேற ஒரு ஃப்ளேவர் ஆஃப் லைஃப்பை காட்டியிருக்கு. ஆனால் நான் படித்தேன்ல எஜுகேஷன், டிகிரி, சர்டிஃபிகேட், அது எனக்கு தரல இதெல்லாம். இப்போ நான் வேலைக்கு போயிருந்தேன்னா, if I have to go to a job, that time that piece of paper would be useful. ஸோ என்னோட சுச்சுவேஷனில் எஜுகேஷன் வந்து வேற மாதிரி நாலேஜ் உயர்த்தறதுக்கு தந்திருக்கு. வினோதோட விஷயத்துல லிட்ரலி அந்த பீஸ் ஆஃப் பேப்பர் வாஸ் அ டிகிரி டு கெட் இன் டு த கண்ட்ரி. ஏன்னா நீங்க ஸ்கில்டு ப்ரொஃபஷனலா வரும்போது நீங்க, தட்ஸ் ஒன் திங் யூ ஆல் ஷுட் நோ. நீங்க கண்ட்ரி விட்டு வெளியில போறீங்கன்னா, விசா அப்ளை பண்ணணும்னா, ஏதாவது பண்ணணும்னா, ஒரு வேலை விஷயமாவோ இல்லை நீங்க மைக்ரேட் ஆகணும், இமிகிரேஷன் ப்ராசஸ் வரும்போது உங்களுக்கு ஒரு டிகிரி இருந்ததுன்னா ஈஸி டு ப்ராசஸ் அண்ட் கோ டு த நெக்ஸ்ட் பார்ட். அவர் சொன்ன மாதிரி நீங்க டிரைவரா வரீங்க அப்படிலாம், அது வந்து நீங்க வேற ரூட்ல தான் வரணும். உங்க ஃபேமிலியோ யாரோ ஒருத்தவங்க உங்களை கொண்டு வந்து, இல்லை நீங்க ரொம்ப அப்படியே பிளெயின் ஓட்டுற ஹைலி ஸ்கில்டு ஆளா இருந்து உங்களை தவிர இந்த உலகத்துல யாரும் இல்லைன்ற மாதிரி ஒரு விசால இங்க வந்தாலும் ஒழிய இந்த அமெரிக்காவுக்கு வர்றது கஷ்டம். விசிட்டரா வரலாம், யார் வேணா வரலாம். அதுக்கு கூட ஒரு பேசிக் டிகிரி இருந்துச்சுன்னா, ஒரு பேசிக் ஒரு எஜுகேஷன் 10வது சர்டிபிகேட் இருந்துச்சுன்னா, நீங்க போய் ஒரு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணும்போது ப்ரூஃப் காட்டலாம். ஓ இது என்னோடது பேப்பர், ஜஸ்ட் ஃபார் ப்ரூஃப். நம்ம ஊர் ரேஷன் கார்டு மாதிரி, ஆதார் கார்டு மாதிரி இது ஒரு ப்ரூஃப். அந்த காலத்துல ஆதார் கார்டு கிடையாது, இப்போ ஆதார் கார்டு வந்துருச்சு. ஐ திங்க் எவ்ரிபடி கெட்ஸ் an ஆதார் கார்டு ரிகார்ட்லெஸ் ஆஃப் யுவர் எஜுகேஷன், ரைட்? எவ்ரிபடி கெட்ஸ் an ஆதார் கார்டு. ஸோ இப்போ பாஸ்போர்ட் அப்ளை பண்றதுக்கு நீங்க ஆதார் கார்டு ஒரு ப்ரூஃபா தரலாம். மேபி அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ரேஷன் கார்டு தரலாமா இருக்கலாம். ரேஷன் கார்டு கூட எல்லாருக்கும் இருக்குமான்னு எனக்கு தெரியல. இப்போ இருக்கா இல்லை எல்லாரும் வச்சிருக்காங்களா? ஸோ எனிவே 2 forms ஆஃப் ஐடி. இதுக்கு தான் நம்ம 10th சர்டிஃபிகேட் 12th சர்டிஃபிகேட் நம்மளுக்கு அப்பதான் தேவைப்படும். லிட்ரலி நாங்கெல்லாம் அப்பதான் தூசி தட்டி அதை எடுத்து கொண்டு போய் சப்மிட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் அதாவது என்னத்துக்கு வெளிநாட்டில் இருக்கிற ஒருத்தவங்களுடைய தேவையை பேஸ் பண்ணி நான் இதை உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா போற காலங்களில் நிறைய பேர் நீங்க வெளிநாட்டுக்கு வர நினைப்பீங்க, இல்லை இந்தியாலே கூட பக்கத்து ஊருக்கு எங்கேயாவது போறதுக்கு நினைக்கலாம். ஸோ இப்போக்கான தேவை அதுதான். கம்மிங் பேக் டு த எஜுகேஷன் பாயிண்ட், இப்போ நீங்க படிக்கணும், படிச்சாதான் நெக்ஸ்ட் ஒரு ஜாப் கிடைக்கும், ஜாப் கிடைச்சாதான் யூ கேன் மேக் மணி. இது ஒரு ரூட். அமெரிக்காவில் இருக்கிற என்னை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவில் வந்ததுக்கு அப்புறம் நான் பார்க்கறது, நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் ஹை ஸ்கூல் முடிச்சிட்டிங்கனாலே நீங்கள் ஒரு நல்ல ஜாபுக்கு இங்கே போகலாம். யூ வில் பி ஏபிள் டு ஹாவ் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் லைஃப், நாட் ஜஸ்ட் ஃபியூ இயர்ஸ், யுவர் என்டையர் லைஃப். நீங்கள் 12th மட்டும் முடிச்சுட்டு கூட இந்த ஊரில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வாழலாம். அதே மாதிரி இந்த ஊரில் நீங்கள் என்ன 12th என்ன கோர்ஸ் எடுத்தாலும், என்ன டிகிரி வேணால் போய் ஜாயின் பண்ணலாம். இந்த ஊரில் வந்து the education system is a little different here. The society is also a little different here. ஏன்னா அந்த காலத்தில் நிறைய பேர் காலேஜுக்கே போக மாட்டாங்க. காலேஜுக்கு போகணுன்னா லோன் எடுத்து தான் காலேஜுக்கு போய் படிக்கிற மாதிரி இருந்ததுனால 12th ஸ்டாண்டர்டோட நிறுத்திடுவாங்க, வேலைக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா போய் பணம் சேர்த்து
காலேஜ் அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணி போவாங்க. இப்போ நம்மள மாதிரி ஆளுங்க அங்கேருந்து வரும்போதே பேசிக்காக ஒரு டிகிரியோட வரதுனால இங்கே வந்தோடனே நம்ம பசங்களுக்கு நம்மளை விட அதிகமான எஜுகேஷன் கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். இப்போ பப்ளிக் ஸ்கூல் படிக்கிறதே கொஞ்சம் கேவலம், பிரைவேட் ஸ்கூல்ல தான் நான் என் பையனை குழந்தைய போடுவேன், என் பொண்ணை போடுவேன்ற ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் கூட இருக்காங்க. அது ஒரு டைப் ஆஃப் திங்கிங். உங்களால முடியுது, யூ ஆர் ஏபிள் டு அஃபோர்ட், யூ கிவ். இஃப் த சைல்ட் வாண்ட்ஸ் டு ஸ்டடி, தே கேன் ஸ்டடி. இஃப் த சைல்ட் இஸ் நாட் ரெடி, இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு கிட் இருக்காங்க, அந்த கிட்டுக்கு வந்து எக்ஸாமினேஷன்னா தே ஹேவ் ஃபியர், தே கான்ட் ரைட் அன் எக்ஸாம், பட் தேர் வெரி ஸ்மார்ட். But you never know, tomorrow that person may become a very successful professional. Just because they are having fear of that examination, அவங்க சில திங்ஸை ஸ்கிப் பண்றாங்க லைஃப்ல. They don't want to do this because they have that fear. அந்த 3 hours எக்ஸாம் ஹாலில் உட்காரது அவங்களுக்கு பிடிக்கல, டென்ஷனா இருக்கு, டெஸ்ட் அசஸ்மெண்ட் எடுக்கிறது முடியல, அதனால அதை அவாய்ட் பண்ணிடுறாங்க. வேணவே வேணாம், எனக்கு அந்த பக்கமே நான் போல, அசஸ்மெண்ட் இல்லாத விஷயம் நான் இதெல்லாம் பண்ண முடியும்னு நினைச்சு பண்றாங்க. ஸோ பட் அமெரிக்காவில் அந்த அந்த அகடமிக்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு டே வச்சு உங்களை சொல்ல மாட்டாங்க, ஹோல் இயர் நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அது பேஸ் பண்ணி தான் உங்களுடைய எண்ட் ரிசல்ட் இருக்குது. அதனால பரவாயில்ல. நம்ம ஊரில் வந்து அப்படி இல்லை, ஃபைனலாக ஒரு எக்ஸாம் எழுதுவீங்க, அந்த எக்ஸாமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்குது. ஸோ இது 2 டிஃப்ரெண்ட் ஸ்கூல் ஆஃப் தாட். இப்போ கம்மிங் டு த பிக் பாஸ் ப்ராப்ளம். இந்த பிக் பாஸில் அந்த பொண்ணு, ஒரு குழந்தை சொல்லுது, எனக்கு படிப்பு வரல, ஐ எம் நாட் ஏபிள் டு ஸ்டடி, எனக்கு படிப்பு ஏறலை, என் தலையில் ஏறலை, ஸோ நான் வந்து நான் 8th ஸ்டாண்டர்டோட நிறுத்திட்டு நான் டிப்ளமா பண்ணிட்டேன். இன்னொருத்தங்க சொல்கிறாங்க, நான் ஆக்ட்ரஸாக இருந்தேன், நான் வந்து ஒரு கிளாமர் ஆக்ட்ரஸாக இருந்தேன், கல்யாணம் ஆனப்புறம் ஐ டென்ட் வாண்ட் தட் ஐடென்டிட்டி, ஸோ ஐ பர்சியூட் மை எஜுகேஷன் அண்ட் நவ் ஐ ஹோல்ட் அ டாக்டரேட் இஸ் வாட் ஷீ இஸ் டெல்லிங். நான் வந்து அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பேஸை வச்சு சொல்றது என்னன்னா, அந்த பொண்ணு, அந்த கேர்ள் ஹூஸ் தேர், ஷீ ஹாஸ் அ பேக்ரவுண்ட் இன் யூஎஸ். அந்த பொண்ணு யூஎஸ்ல அவளோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க, அவளுக்கு இந்த ஊரோட லைஃப் ஸ்டைல் தெரியும். அந்த பொண்ணு தமிழ் படிக்கல, தமிழ் வந்து கொஞ்சம் ஏதோ எழுத்து கூட்டி படிக்குது, அவள் சான்ஸ்கிரிட் படிச்சிருக்கா, மற்ற லாங்குவேஜஸ் படிச்சிருக்கா. அவளுக்கு வந்து ஷீ இஸ் அ மாடர்ன், இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் மைண்ட் செட். வென் ஐ see that girl, I only see my children. ஏன்னா சேம் ஏஜ், கிட்டத்தட்ட சேம் அவுட்லுக். இப்போ தவின் விவின் கிட்ட போய் நீ இது பண்ணணும், நீ இது படிக்கணும், நீ இன்ஜினியரிங் தான் பண்ணணும்னா, ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், போத் ஆஃப் தம் தே டோன்ட் வாண்ட் டு டூ இன்ஜினியரிங், தே டோன்ட் வாண்ட் டு கோ இன் டு தட் ஃபீல்டு. நம்ம இந்தியாவில் எல்லாரும் இன்ஜினியரிங் இல்லைன்னா ஐடி, இன்ஜினியரிங் இல்லைன்னா ஐடி. இவங்க 2 பேரும் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் போறாங்க. இவங்க மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர். ஆனால் ஆஸ் பேரண்ட்ஸ் நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இன்னைக்கே நான் போட்டு இதை திணிக்க முடியாது. You never know, after 20 years this guy he could be in IT or engineering, we don't know. இன்னைக்கே நம்ம நீ இப்போ பண்ணணும், இதை படிக்கணும், இதை செய்யணும் அப்படின்னு நம்ம ஃபோர்ஸ் பண்ணோம்னா அந்த இடத்துல வந்து அது மாறுது. அதனால தான் நான் சொல்றேன், அந்த அந்த எங்க இருக்கோன்னு ஒரு சிச்சுவேஷன் அண்ட் சூழ்நிலை இருக்கு இல்லையா, that defines your perception. When you are in America or when you are outside the country, perception of education is different. when you are in India, அவங்களோட பர்செப்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த பர்டிகுலர் ஆக்ட்ரஸ்க்கு வந்து அவங்க வெளி உலகம் தெரியலைன்னு நான் நினைக்கிறேன். அவங்க வெளி உலகத்துலேருந்து அந்த படிப்பு பார்க்கல, அவங்களுக்கு வந்து அது ஒரு க்ரௌனாக அவங்க பார்க்குறாங்க. நான் ஒரு கிளாமர் ஆக்ட்ரஸாக இருந்தேன், எனக்கு பிடிக்கல அது, ஆனால் நான் இப்போ டாக்டர்னு நான் பெருமையாக சொல்லிக்கணும். அது வந்து அவங்களுக்கு ஒரு க்ரௌன். she wants that education as a crown. So she's advocating all the children to have that as a trophy in their house. But there are people who need that for studies, for life. அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு தேவைப்படுது. அவங்களோட செயின் வித்து, வீட்டில் இருக்கிற இதை வித்து படிச்சு வந்த பசங்கள்லாம் இந்த ஊர்ல இருக்காங்க, உலகத்துல இருக்காங்க, இந்தியாலயும் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து என்னன்னு தெரியாம அவங்களுக்கு ஒரு ரூட் ஒன்று ஒர்க் ஆச்சுன்றதுக்காக அதை நம்ம இன்னொருத்தவங்க மேல திணிக்கிறது தப்பு. ஸோ அப்போ அது பேசும்போது இன்னொரு கண்டஸ்டன்ட் இருக்காரு, அவர் வந்து ஹீஸ் ஃப்ரம் நியூசிலாந்து, ஹீ ஹாஸ் சில்ட்ரன் ஹூ ஆர் இன் நியூசிலாந்து அண்ட் தே ஆர் ஸ்டடிங். அவரால் அது புரிஞ்சுக்க முடியுது, ஏன்னா அவர் இந்த வெளிநாட்டுல இருக்காரு. அவர் பல கண்ட்ரில இந்த மாதிரி இருந்திருக்கு. பட் நவ his children are studying there. யுகேந்திரனோட children are studying there. சோ அவருக்கு இந்த ஊரோட எஜுகேஷன் தெரியும். அவரும் எங்களை மாதிரியே இப்ப இந்த பசங்களை மாதிரி பண்ணுவாரா இருக்கும். ஒரு வாட்டி சொல்லலாம், கவின் அப்ளை பண்றியா? இல்ல நான் அப்ளை பண்ணல, எனக்கு பிடிக்கல, I'm not interested. ஓகே, உனக்கு என்ன பிடிக்குதோ அதுல நீ. அதுல ஜெனரேஷன் கேப்பே நான் அத பாக்குறேன். தவின கூட என்னால சொல்லி சில டைம் கன்வின்ஸ் பண்ண முடியும். தவின் கொஞ்சம் பண்றானா, மேபி ஃபர்ஸ்ட் சொல்லலாம் கூட, ஒரு 4-5 வாட்டி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். விவின் இருக்கான்ல, அடுத்த ஜெனரேஷன் அவனை என்னால கன்வின்ஸ் கூட பண்ண முடியாது.
ஏன்னா he doesn't want to do it. அது மாதிரி கிட்ஸ் ஒரு ஜெனரேஷனே அது ப்ராப்ளம் இருக்கு. பட் நாங்க 2 பேரும் சொல்றதை விட தவின் சொன்னானா அவன் கேட்கறான். ஏன்னா அவன் இம்மீடியட் ஜெனரேஷனை வந்து இஸ் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஹி வாண்ட்ஸ் டு அக்செப்ட். எங்களை வந்து தள்ளி தான் பார்க்கறான். என்னை விட இவரை இன்னும் தள்ளி பார்ப்பான். நானாவது கொஞ்சம் நடுவுல ஓகே. இவர் வந்து அங்க பக்கத்து 2 வீட்டு ஹெக்டர் வீட்டுக்கு அடுத்த வீட்டுல தான் இவரை வச்சிருக்கான். ஏன்னா அவர் நினைக்கிறான் அப்பா வந்து இப்படி எதிர்பார்க்கறாரு, யூ வில் பி டிசப்பாயிண்டட் இன் மீ அப்படின்ற ஒரு மைண்ட் வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்துடக்கூடாது. நம்ம அதுக்கான ஃப்ரீடம் கொடுக்கணும். அதுதான் நாங்க 2 பேரும் பண்றோம். என்ன எல்லாரும் கேட்பாங்க, சைந்தவி ட்ரீம் காலேஜ் என்ன, உங்க பையனோட ட்ரீம் காலேஜ் என்ன, உங்க பையன் தவின் எந்த ட்ரீம் காலேஜ் போறான்னு கேமரா பின்னாடி நின்று இப்படி பண்ணிட்டு இருக்கான் சிரிச்சுக்கிட்டு. அவனுக்கு வந்து ட்ரீம் காலேஜ்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அவன் எந்த காலேஜ் போறானோ அதுதான் எங்களோட ட்ரீம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். பட் ஐ ஆல்வேஸ் டெல் தம் ஒரு பேசிக் டிகிரி வாங்கி வச்சுக்கோ. ஏன்னா இவங்க 2 பேரும் தேர் கோயிங் டு பி ஹெட் ஆஃப் த ஃபேமிலி இன் ஃபியூச்சர். ஐ எம் ஹோப்பிங் தேர் பி ஹெட் ஆஃப் தேர் ஃபேமிலி. அவங்க சிங்கிளா இருந்தாங்கன்னா தனியே அவங்க பார்த்துக்கணும். ஒருவேளை அவங்க மேரி பண்ணி இல்லை அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டோட இருந்தாங்கன்னா அந்த இன்னொரு பர்சனையும் பார்த்துக்கணும். ஒருவேளை அவங்களுக்கு கிட்ஸ் வந்தாங்கன்னா அந்த கிட்ஸையும் அவங்க பார்த்துக்கணும். தனக்கு வீடு வாங்கணும், கார் வாங்கணும், எல்லாம் வாங்கணும். அப்போ இப்போ நாங்கள் அஃபோர்ட் பண்ண முடியும். நான் படிக்க வச்சிருவோம். ஒரு பேசிக் டிகிரிக்கு நாங்கள் படிக்க வைக்க முடியும் 2 பேத்தையும். ஏன்னா இங்கே காஸ்ட் ஆஃப் எஜுகேஷன் என்ன அது சொல்லுங்க. ஒரு டிகிரியோட விலை ஒரு ரஃபா அவன் ஒரு காலேஜ் படிக்கணும்னா ஆல்மோஸ்ட் நம்மளுடைய சேவிங்ல ஒரு 4-5 வருஷத்துடைய சேவிங் எடுத்து வச்சா மட்டும்தான் அது எவ்வளவு ஒரு டிகிரியை பண்ண முடியும். 120K வச்சுக்கோ மினிமம் சொல்றேன். இந்தியா காசுக்கு எவ்வளவு? இந்திய காசுக்கு ஒரு 1.5 கோடி கிட்டத்தட்ட 1.5 கோடி ஆகும். 120Kன்றது 1.5 கோடி யூஜி பண்றதுக்கே சொல்றேன். வெறும் அண்டர் கிராட் டிகிரி பண்றதுக்கு ஒரு கிட் நம்ம கையில இருந்து இவ்வளவு பைசா நம்ம எடுத்து நம்ம பல வருஷத்துடைய சேவிங் வந்து அதுல போடுற மாதிரி இருக்கும். ஒரு குழந்தை இருக்கிறவங்களுக்கு, எங்களுக்கு 2 குழந்தை இருக்குன்னா 2 டைம்ஸ் போட்டுக்கோங்க. இங்க நம்ம ஒரு சாதாரண வெளியில ஒரு ஃபிளைட் எடுத்து போனாலே 4 பேர் நாங்க ஒரு டூர் போயிட்டு வந்தாவே எங்களுக்கு வந்து டபுள் டிஜிட்ல தான் ஆகும் செலவு. 10,000 டாலர் மினிமம் பேசிக் டூர். நான் சொல்றது வந்து நீங்க டீல் கீல்லாம் பிடிச்சி போனாலே 10,000 டாலர் ஆயிடும். அப்போ நீங்க ஒரு குழந்தைய வந்து இது பண்ணணும்னா நீங்க எவ்வளோ விஷயம் யோசிச்சு பண்ணணும். ஸோ இப்போ நான் இந்த பாயிண்ட் ஆஃப் எஜுகேஷன் ஏன் சொல்ல வரேன்னா, ஒருத்தவங்களுடைய சூழ்நிலை, ஒருத்தவங்களுடைய எக்ஸ்போஷர், ஒருத்தவங்க எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பேஸ் பண்ணி அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அவங்களுடைய டெலிவரி ஆஃப் மெசேஜ் வந்து எவ்வளோ வேரி ஆகுதுன்றது தான் நான் இந்த மெசேஜில் பார்த்தேன். இன்னைக்கு நான் அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேன். இன்னைக்கு அம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணாங்க. அப்போ சொன்னாங்க, நீ போட்டிருந்த வீடியோ எல்லாமே நல்லா இருந்தது, நேற்று போட்ட வீடியோவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஃபுட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது, அந்த பஃபே பார்க்கறதுக்கு ரொம்ப நிறைய, நான் வரும்போது நம்ம போகலாம், அக்டோபர் மாதம் இந்நேரம் நான் ஃப்ளைட் ஏறுற டைம் ஏறலையேன்னு எனக்கு இருக்கு, என்னடா இந்த வாட்டி இன்னும் வரலையேன்னு இருக்கு அப்படின்னாங்க. அப்போ நான் பேசும்போது சொன்னாங்க, நீ கமெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்த்தியா, அந்த ஹேண்ட்லிங் நெகட்டிவிட்டி பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தால அதில் நிறைய 44 கமெண்ட் இருக்கு. அவ்வளோ பேர் என்னை என்கரேஜ் பண்ணி சூப்பராக எழுதியிருக்கீங்க. எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். ஏன்னா அந்த மெசேஜ் வந்து கரெக்டாக உங்களை ரீச் ஆயிருக்குன்றது வந்து எனக்கு ஒரு பெரிய வேலிடேஷன். பட் அந்த எந்த பர்சனை வந்து நீங்கள் பேட் கமெண்ட் போடாதீங்கன்னு சொன்னீங்களோ அதே பர்சன் அதுலேயும் வந்து போட்டிருக்காங்க. அவங்க ஒரு எஜுகேட்டட் பர்சன், ஒரு ப்ராப்பராக இங்கிலீஷில் கோர்வையாக எழுத தெரியுது, யூடியூப்ல லாகின் பண்ணி கமெண்ட் போடுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் இருக்கணும், லாகின் இருக்கு, ஃபோன் இருக்கு, யூஸ் பண்ண தெரியுது, இன்டர்நெட் யூஸ் பண்ண தெரியுது, அவங்களோட எஜுகேஷன் அவங்க எப்படி யூஸ் பண்றாங்க பாருங்க. இதுதான். ஸோ நம்மளுக்கு என்னதான் இருந்தாலும் நாயை குளிப்பாட்டி நடுவீட்டில் வச்சாலும் அதை நக்கி தான் சாப்பிடும். நான் அவங்கள நாயின்னு சொல்லலை, ஒரு பழமொழி சொல்றேன். அது யாருக்கு பொருந்துமோ அதை நம்ம அப்படி பொருத்திக்கணும். இது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா, நான் வந்து நம்மளோட ஜெயலட்சுமி மகாதேவன் ஒரு கரஸ்பாண்டன்ட், என்னோட கேம்பிரிட்ஜ் ஸ்கூலோட கரஸ்பாண்ட், அவங்க எனக்கு அம்மா மாதிரி. அவங்க எப்பவுமே சொல்லுவாங்க, டூசி நாயை குளிப்பாட்டி நடுவீட்டில் வச்சாலும் அது நக்கி தான் சாப்பிடும். அது நீ ஞாபகம் வச்சுக்கோ வாழ்க்கையில. அதனால நம்ம எந்த ஆளுங்களோட எப்படி பழகுறோமோ அந்தந்த ஆளுங்களோட அப்படிதான் இருக்கும். சில பேர் ஒரு சூழ்நிலையில ஒரு இடத்துல ஒரு வட்டாரத்துல வளர்றாங்கன்னா அந்த வட்டாரத்துல இருக்க பழக்கங்களை நம்ம ஸ்கிப்பே பண்ண முடியாது. அதனாலதான் வினோத் சொல்லுவாரு, பசங்க யாரோட பழகுறாங்கன்னு பாத்துக்கிட்டே இரு, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம படிப்பை பத்தி பேசணும்ல, நான் என் சைட்ல சொல்லும் போது நான் ஏன் சொன்னேன்னா, லைக் படிச்சுதான் எனக்கு தேவைன்னு ஏன் சொன்னேன்னா, நான் வளர்ந்த சூழ்நிலையில யாரும் படிச்சவங்க கிடையாது. நான் வளர்ந்த ஏரியால சொல்றேன். நான் இப்போ ஒரு ஏரியால வளர்றேன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாம் எல்லாரும் ஒரு மாதிரி கவர்மெண்டால கிடைச்சிடும், அவங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டால அது மாதிரி போயிடுவாங்க.
ஆனா படிச்சு யாரும் முன்னேறாத இன்ஜினியர். அவரோட என்டையர் குடும்பத்திலே வினோத் தான் ஃபர்ஸ்ட் 4 இயர் ப்ரொஃபஷனல் டிகிரி வாங்கின ஒரே பர்சன் அவங்க வீட்ல. இவர் தான் ஃபர்ஸ்ட் முன்னோடி. நீங்க இருந்த டைம்ல அப்போ எவ்வளவு கஷ்டப்பட்ட சூழ்நிலை. இல்ல அதுதான் சொல்றேன். இப்போ இல்ல இப்ப என்னன்னா இப்ப என் கூட இந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் பார்த்தோன்னா ஒரு லெவலா படிக்காம இருந்திருப்பாங்கல்ல. நானும் படிக்கலன்னா அந்த லெவல்ல தான் இருந்திருப்பேன். இப்போ அடுத்த லெவல் கட்டணம் போனோன்னா படிப்பு எனக்கு ரொம்ப அவசியம் தேவைப்பட்டுச்சு. நான் படிக்க தேவைப்படுது. இப்போ நான் படிச்சு வெளியே வந்துடுறேன்ல, வெளியே வரதுக்கு அந்த எஜுகேஷன் தேவை. எஜுகேஷன் இல்லைன்னா வேற மாதிரி வளர்ந்துருப்பேன். இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸையும் நம்ம சில பேர் பேசியிருக்கோம். அவங்களாம் படிக்கலனாலும் பெரிய லெவல்ல வளர்ந்துருக்காங்க. பல கோடி சொல்ல இருக்காங்க. அதுதான் நான் சொல்ல வந்தேன். என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட காலேஜ் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கலாம், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கலாம், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வேணாம். நிறைய பேர் வந்து ரொம்ப சாதாரண படிப்பு படிச்சிருக்காங்க. சில பேர் வந்து படிக்க கூட இல்லை, 12th அப்புறம் படிக்காமலாம் இருந்திருக்காங்க. போனமேனு காலேஜுக்கு போய் காசு கொடுத்து பாஸ் பண்ணி வந்த பசங்க எல்லாம் இருக்காங்க. ஆனா அந்த லாஸ்ட் பெஞ்சர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் தான் இன்னைக்கு மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் அண்ட் ரிச் பீப்புளா இருக்காங்க. ரிச் ஏன்னா படிக்கிறது எதுக்கு, எல்லாரும் படிக்கிறதுக்கு எதுக்குன்னா அவங்களோட வாழ்க்கையோட ஸ்டேட்டஸை வந்து உயர்த்துறதுக்கு. படிச்சவங்களும் நல்ல ரிச்சா இருக்காங்க. ஆனா இந்த பசங்களும் அங்க இருக்காங்க. ஏன்னா தன்னை எடுத்துட்டு போய் அந்த மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல போய் தன்னை ஃபிட் இன் பண்ணி அவங்கள தன்னைத்தானே லைஃப்ல அவங்களை எஜுகேட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த சென்ஸ் இப்ப நமக்கு படிப்பு வரலன்னா கூட படிச்சவங்களோட நம்ம போய் ஹேங் அவுட் பண்ணணும், நம்ம அவங்களோட போய் பழகிக்கணும். கூட அந்த மாதிரி ஒரு சர்க்கிள்ல நம்ம இருந்தோம்னா நம்மள அறியாமலே நம்ம லைஃப்ல முன்னேறுவோம். அமெரிக்கால வேலைக்கு போறவங்க அதுதான் எக்ஸாம்பிள். நீங்க ஒரு ஹை ஸ்கூல் படிச்சிருக்கீங்க, 12th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறீங்கன்னா, நீங்க போய் ஒரு மெக்டானல்ட்ஸ்ல ஜாயின் பண்றீங்கன்னா, அந்த மெக்டானல்ட்ஸ்ல உங்களுக்கு மேல ஒரு மேனேஜர் இருப்பாங்க. அந்த மேனேஜர் உங்களோட கொஞ்சம் அதிகமா படிச்சிருக்கலாம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு நீ போகணும்னா அந்த சூப்பர்வைசருக்கு என்ன அமெரிக்கா பண்ணுதுன்னா அந்த கம்பெனியே உங்களை படிக்க வைக்கும். நாட் ஓன்லி மெக்டானல்ட்ஸ், அமெரிக்கா ஸ்டார்பக்ஸ் கம்பெனி எல்லா கம்பெனிலயும் இருக்கு. எல்லா ஐடி கம்பெனி, நான் ஐடி கம்பெனி எங்க போனாலுமே எம்எஸ் படிக்கலாம், எனிதிங். ஆனா அது எப்படி இருக்கும்னா ஒரு கேட்ச். இப்போ உனக்கு நான் ப்ரொமோஷன் தருவேன், நீ எங்களோட படிச்சுட்டு 2 இயர்ஸ் நீ எங்க கூட வேலை பார்த்தேன்னா உனக்கு நான் பணம் கட்டி உன்னை படிக்க வச்சு போவேன். இப்ப நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க வந்து ஸ்டான்ஃபோர்ட்ல படிச்சிருக்கேன், இதுல மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்கேன், ஐஐடியில பண்ணேன், அங்க பண்ண இங்க பண்ணலாம். இப்ப நிறைய நம்ம சர்க்கிள் இருக்கிறவங்க எல்லாம் வாங்குறாங்க. அவங்களே எப்படி வாங்குறாங்க? ஏன்னா இப்ப முதல்ல இருந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதியா ஸ்டான்ஃபோர்ட் போறாங்க கிடையாது. இந்த மாதிரி அவங்களோட ஜாப்ல அவங்க ஆபீஸ்ல இருக்கிறவங்க அவங்கள அடுத்த மேல் படிப்புக்கு அவங்களை எஜுகேட் பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போவாங்க. இது இந்த ஊருடைய எஜுகேஷன் சிஸ்டம், அது சக்சஸ்ஃபுல். தெரியாதவங்களுக்கு நான் சொல்ல வரேன். இப்ப நம்ம அதுக்காக கம்யூனிட்டி காலேஜ், அக்கா கம்யூனிட்டி காலேஜுக்கு போனா கேவலமா, சைன் கம்யூனிட்டி காலேஜ் என் கிட்ட அமிச்சா அது கேவலமான்னு நினைக்கிறீங்க? நோ, நாட் அட் ஆல். எனி ஸ்டெப் இன் தியர் லைஃப். ஒரு 9th படிச்சவங்களுக்கு 10th இஸ் த நெக்ஸ்ட் பிகர் ஸ்டெப், 10th படிச்சவங்களுக்கு 12th இஸ் அ பிகர் ஸ்டெப், 12th படிச்சவங்களுக்கு ஒரு காலேஜ் இஸ் அ பிகர் ஸ்டெப். இன்னைக்கு இருக்கிற நிலைமையில நாளைக்கு நம்ம அடுத்த லெவல்ல ஜாப்ல, நான் இன்னைக்கு நார்மலா ஒரு வேலையா இருக்கேன், சூப்பர்வைசர் ஆகுறேன், அதுக்கப்புறம் மேனேஜர் ஆகுறேன், அதுக்கப்புறம் சீனியர் மேனேஜர் ஆகுறேன்னா growth. இன்னொரு ஃப்ரெண்டு என் கூட இருக்காங்க, அவங்க வந்து 2001ல சாதாரண ஆஃபீஸ்ல ஃபோன் எடுப்பாங்கல்ல அப்படி போய் ஜாயின் பண்றாங்க ஒரு ஜாபுக்கு. இன்னைக்கு ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெட் சூப்பர்வைசரா அவங்க வந்து 12th இவனை மாதிரி ஹை ஸ்கூல் படிச்சவங்க இந்த ஊர்ல இருந்தாங்க. அவங்க வெறும் ஃபோன் தான் அட்டன் பண்றவங்க. அப்படிதான் அவங்க வாழ்க்கையை தொடங்கினாங்க. இன்னைக்கு அவங்க சொல்றாங்க, சைந்தவி நான் வந்து, அவங்க எனக்கு சொல்லுவாங்க, எனக்கு நீ இந்த இதெல்லாம் டக்கு டக்குன்னு ஆன்லைன்ல பண்றியே, எனக்கு இது கொஞ்சம் தேடி கொடுன்னுவாங்க. அப்போ நான் சொல்லுவேன், இல்லை இதில் போங்க, இது why don't you log in, do this, oh okay, oh this is so easy, I didn't know that, see this is why we need somebody like you to teach me ன்னுவாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஜாப்ல அவங்க கொஞ்சம் கொஞ்சமா கற்றுக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ நம்மளுடைய எவ்ரி ஸ்டெப், எவ்ரி எக்ஸ்பீரியன்ஸ், every volunteering opportunity, everything that you do differently from your routine will be an added advantage and it is a type of education for you. So அந்த ஆர்கியூமெண்ட் இருக்குல்ல, எஜுகேஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்ற ஆர்கியூமெண்ட் இருக்குல்ல, டிகிரி ரொம்ப முக்கியமா இல்லை எஜுகேஷன் ரொம்ப முக்கியமான்றது தான் அங்கே வந்திருக்கணும். அதுவே அவங்க 2 பேருக்கும் புரியல, அவங்களுக்கு அதை காம்ப்ரிஹெண்ட் பண்ண தெரியல. ஒருத்தவங்களோட ஒப்பீனியன் எடுத்து வைக்கிறாங்க, இட் இஸ் ஜஸ்ட் அன் ஒப்பீனியன். இட் டசன்ட் மீன் you have to follow what the other person is saying. You do whatever is right for you and for your family and for your situation. பணம் சொன்னார்ல வினோத், பணம் வேணும் படிக்க வைக்கிறதுக்கு. நினைச்சா நான் உடனே போய் படிச்சிட முடியாதுல்ல, பணம் வேணும்ல. நம்ம நிறைய பேசியிருக்கோம்ல, இப்போ கல்யாணம் ஆகிட்டு புதுசாக வரவங்கலாம் வந்து எல்லாரும் இன்ஜினியர் வர்றாங்க, ஆனால் இங்கே வந்து ஒர்க் பண்ணவே முடியாது. ஏன்னா 140 வாங்காமல் நீ இஏடி இல்லாமல் இந்த ஊரில் வர ஒய்ஃப் யாரும் ஒர்க் பண்ணவே முடியாது. ஸோ அதுக்கு ஒரு சில வருஷங்கள் ஆகும் அது வாங்குறதுக்கு.
ஸோ அது நம்ம என்ன எப்பவுமே போய் சொன்னால், இந்த ஊரில் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு இன்ஜினியர், ஒரு ஐடியில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க சம்பாதிக்கிறாங்கன்னா அதோடைய பிளம்பரோ இல்லை ஒரு கார்பெண்டரோ ஒரு எலக்ட்ரீஷியனோ அதிகமாக 2-3 மடங்கு அதிகமாக தான் சம்பாதிக்கிறாங்க. ஸோ இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் எல்லா டிகிரியும் ஒன்று தான். இப்போ ஒரு ஜானேட்டர் இல்லாமல் நம்ம ஸ்கூலே திறக்க முடியாது. ஒரு ஈவெண்ட் போனோம்னா அங்கே ஒரு ஜானேட்டர் ஒன்று வேணும். அந்த மாதிரி ஒரு பிளம்பர்னா பிளம்பருக்கு அப்பாயின்மெண்ட்டே கிடைக்காது. நம்ம எலக்ட்ரிக்கல் ஹாலிடே கேட்டிருக்கோம், 3 வாரத்துக்கு நமக்கு அப்பாயின்மெண்ட் கிடையாது. அவர் ஜஸ்ட் எலக்ட்ரிக்கல் வயரை தான் போடுவார். 1 மணி நேரத்துக்கு $175 வாங்குறாரு. 1 மணி நேரத்துக்கு he is making more money than any IT professional I know in my life. That's true. ஸோ அதுதான் பாயிண்ட் நான் சொல்ல வரேன்னா, வளர்ந்த நாடு இப்போ இந்தியா வளர்ந்துட்டே வரதுனால அந்த லெவலில் வரப்போகுது. இன்னைக்கு இந்தியாவிலேயே வந்து ரெகுலர் ஒர்க்குக்கு இன்ஜினியருக்கு 10,000 ரூபாய் சம்பளம், ஆனால் பரோட்டா மாஸ்டருக்கு 40,000 சம்பளம். ஸோ ஐ வாண்ட் டு கன்க்ளூட் திஸ் பை சேயிங் தட் நம்ம வந்து ஒரு நம்மளோட சுச்சுவேஷனில் உட்காந்துட்டு ஒரு ஸ்க்ரீன் பின்னாடி உட்காந்துட்டு எவ்வளோ வேணால் அடுத்தவங்களோட சுச்சுவேஷனை நம்ம ஜட்ஜ் பண்ணி நம்ம சஜஷன் கொடுக்கலாம். இது வந்து வீட்டிலே உட்காந்து வேர்ல்டு கப் விளையாடுற மாதிரி. ஏன்னா நம்ம வந்து வீட்டில் உட்காந்து எத்தனை வாட்டி வேணால் நீங்கள் இங்கேருந்து 6 அடி இது அடி அது அடி, சச்சின் அப்படி பண்ணிக்கலாம், இல்லை கோலி இது பண்ணிக்கலாம் இது பண்ணிக்கலாம், நம்ம வீட்டிலேருந்து விளையாடலாம். நம்ம அந்த ஃபீல்டில் போய் இறங்கி நின்னா தான் தெரியும் அவங்களுடைய ஸ்ட்ரகிள் என்னன்னு. அப்போ தான் அந்த எஜுகேஷனுடைய பேக்ரவுண்ட், அந்த ஃபேமிலியோட பேக்ரவுண்ட் வந்து கம்ஸ் இன் டு பிளேஸ். வாட் வினோத் டோல்ட் அபவுட் மணி, ஃபைனான்ஷியல் சுச்சுவேஷன். ஈவன் இஃப் தெர் இஸ் மணி, சம்டைம்ஸ் பேரண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க, ஒரு அப்பா இருந்திருக்க மாட்டாங்க, இல்லை ஒரு அம்மா இருந்திருக்க மாட்டாங்க, இல்லை வீட்டில் அம்மா அப்பா டிவோர்ஸ்டாக இருந்திருப்பாங்க, இல்லை செப்பரேட்டராக இருந்திருப்பாங்க, இல்லை வேற உடம்பு முடியாமல் இருந்திருப்பாங்க. நம்ம நினைக்க முடியாத வாழ்க்கை திருப்பங்கள் சில பேருக்கு அவங்க நினைச்ச இலக்கை போய், அவங்க நினைச்ச டெஸ்டினேஷனை போய் தொட முடியாத ஒரு நிலைமை வந்து இருக்கலாம். ஸோ அதனால அவங்களுடைய இடத்துக்கு பேஸ் பண்ணி என் பையனுக்கு என்ன சரின்னு வருதோ அந்த லெவல் ஆஃப் எஜுகேஷனுக்கு அவனுக்கு ஒரு வழிவகுத்து தரணுன்றது தான் ஆஸ் அ பேரண்ட் நான் கற்றுக்கிட்ட விஷயம் இந்த கண்ட்ரிக்கு வந்ததுக்கு அப்புறம். அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். பக்கத்து வீட்டில் இருக்கிற நெய்பர் இவங்க பண்ணுறாங்க, இவங்க பண்ணுறாங்கன்ற அந்த நெய்பர் சிண்ட்ரோமே வரக்கூடாது. நான் ஏற்கனவே என்னோட வீடியோவில் எல்லாத்துலேயும் நான் சொல்கிறது தான், நெய்பர் சிண்ட்ரோம் இஸ் சம்திங் வெரி பேட். அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க, அந்த 4 பேர் என்ன நினைப்பாங்க, அந்த 4 பேர் என்ன வேணா நினச்சிட்டு போட்டுங்க. நீங்க உங்க குழந்தைங்களுக்கு என்ன கரெக்ட்னு நினைக்கிறீங்களோ, இல்ல உங்களுக்கே நீங்க என்ன நல்லதுன்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க உங்களுக்கு கரெக்டான விஷயத்தை யோசிங்க. டுமாரோ யூ ரீவிசிட் த டிசிஷன் அண்ட் யூ சேஞ்ச். ஹூ இஸ் கோயிங் டு ஆஸ்க் யூ? இன்னைக்கு இட்லி பிடிக்கல, நாளைக்கு இட்லி பிடிச்சிருக்கு, சோ வாட்? இன்னைக்கு பிடிக்குது நாளைக்கு பிடிக்கல, அது உங்களோட ஒப்பீனியன் அண்ட் யுவர் சாய்ஸ். நல்லது கெட்டது கான்சிக்வன்ஸ் ஒன்லி தே ஹாவ் டு கோ த்ரூ எண்ட் ஆஃப் த டே. தட்ஸ் வாட் வினோத் ஆல்வேஸ் டெல்ஸ். அது கல்யாணமா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி, படிப்பா இருந்தாலும் சரி, நல்லதா இருந்தா நீ நல்லா இருக்க போற, இல்லைன்னா நீ தான் கஷ்டப்பட போற. அதுதான் நீ நல்லா இல்லாமலாம் இல்லை, நீ நல்லா தான் இருக்க போற. ஆனா அது உனக்கு கரெக்டான அந்த இடத்துல வந்து முடியணும் இல்லையா? அது இட் ஹாஸ் டு தேவைக்கு ஏற்ற மாதிரி தான். நமக்கு என்ன தேவை, நம்ம இங்க போனோம்னா இதெல்லாம் தேவைன்னு பண்றது ஒண்ணு இல்ல. நான் இப்படியே இந்த வாழ்க்கை எனக்கு போதும், இல்லை ஏன்னா வளர்ச்சியை முன்னேறணும்னு நினைக்கிறவங்களுக்கு படிப்பு தேவையில்லை, அவங்க ஹார்ட் ஒர்க் போட்டு அவங்க தெரிஞ்சதை பண்ணி அப்படியும் வரலாம். இல்ல படிச்சு முடிச்சதுக்காக இப்ப நான் சொல்லுவேன், ஸ்டான்ஃபோர்ட் போன என் பிள்ளைன்னா ஸ்டான்ஃபோர்ட் போனதுனால மட்டும் அறிவாளியை வந்துட முடியாது, இல்ல உலகத்துல பெரிய பணக்கார ஆயிட முடியாது. அவங்க தனித்திறமை, டேலண்ட், நிறைய விஷயங்கள் அதுல இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ஆல்சோ த டைம் அண்ட் ஏஜ் அண்ட் மெச்சூரிட்டி அண்ட் யுவர் லைஃப் சுச்சுவேஷன். நீங்க எல்லா காயும் கரெக்டா நகர்த்தி கூட லைஃப்ல எதிர்பாராத ஒரு திருப்பு முனை வந்து நம்மள வேற ஒரு டைரக்ஷனுக்கு மாத்தி விடலாம் லைஃப்ல. ஸோ நம்ம அதுக்கும் ரெடியா இருக்கணும். அதுக்கு நாலேஜ் வந்து கொஞ்சம் நம்ம டெவலப் பண்ணிக்கலாம், லைஃப் ஸ்கில் டெவலப் பண்ணிக்கலாம். அந்த ஷோ பார்த்தப்போ நாங்க நினைச்சோம், அவங்களுக்கு வந்து பாவம் வந்து வெளி உலகம் தெரியாதனால அவங்க அப்படி பேசுறாங்க, அவங்க வெளிநாடு வராதனால பேசுறாங்க. அந்த பொண்ணும் அதை பார்த்துருக்கு வெளிநாடு, அந்த இன்னொரு கண்டஸ்டன்ட் சப்போர்ட் பண்ணவர் வெளிநாடு பார்த்ததுனால அவருக்கு அது புரியுது. இன்ஃபேக்ட் அங்க இருக்கிற மற்றவங்க யாருமே வெளிநாடு போகாதவங்களுக்கு இது புரியவே புரியாது. இந்த எஜுகேஷன் வெளிநாட்டுல வந்த அப்புறம் தான் தெரியும் அவங்க என்ன சொல்றாங்க. அந்த ஜாக்கி மாத்தலாம், நட்டு போல்ட்டு மாத்தலாம்னா ஏன்னா யூஎஸ்ல பண்ணிதான் அங்க ஆகணும், கேஸ் போட்டு தான் ஆகணும், வேற வழி கிடையாது. இப்ப நான் இந்தியால வந்தேன்னா நான் சூப்பரா பெட்ரோல் பங்க்ல போய் வேலைக்கு போனோம். எனக்கு அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சு, பெட்ரோல் போட்டு போட்டு நான் பழகிட்டேன். இந்தியால இருந்து தான் நான் இது பண்ணிருப்பேனா? நான் பண்ணிருக்கவே மாட்டேன். நான் இறங்கி என்னைக்கு பெட்ரோல் ஊத்த போறேன். ஆனா இப்ப எனக்கு தெரியும், ஏன்னா நான் இந்த ஊர்ல வந்து லைஃப் ஸ்கில் கத்துக்கிட்டேன். அது மாதிரி நம்மளே நம்ம எக்யூப் பண்ணிக்கலாம். நம்ம ஃபேமிலிக்கு என்ன கரெக்டுன்னு படுதோ நம்ம அதை நல்லதுன்னு நினைச்சு அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்றதை தூக்கி உடப்புல, எங்க அம்மா சொல்லுவாங்க தூக்கி உடப்புல போட்டு அப்படின்வாங்க, தூக்கி உடப்புல போட்டுட்டு நம்மளுடைய கரெக்டான பாதையை நோக்கி போங்க. படிப்பு ரொம்ப முக்கியம் வாழ்க்கைக்கு. ஆனா படிப்புன்னு நான் சொல்றது என்னன்னா, எஜுகேட்டிங் யுவர் செல்ஃப், not a piece of paper or not a piece of paper that's going to take you into a money making institution. Okay, this is my opinion on this topic.
கரெக்ட். அதான் நம்ம காலேஜ் போறோம்னா கூட காலேஜ் போய் படிக்கிறதுல கத்துக்கிறத விட அந்த போயிட்டு வர்றதுனால அது கூட இருக்கிற சூழ்நிலை, நண்பர்கள், ப்ரொஃபஸர், லிங்க், நெட்வொர்க் அதெல்லாம் கிடைக்கும்ல. அதெல்லாம் தான் லைஃப் டைம்க்கு யூ வில் பி லேர்னிங் சம்திங் அபவுட் சிஸ்டம். அதுல இருந்தா நமக்கு நிறைய விஷயம் நம்ம அனுபவம் பேசிக்கலி அந்த கமல் சொன்ன மாதிரியும் பவா சொன்ன மாதிரியும் அனுபவங்கள்ல கத்துக்கிறத தாண்டி அந்த காலேஜ்க்குள்ள ஒன்றும் பெருசா கத்துக்க முடியாது. ஆனா அந்த காலேஜுக்குள்ள போகும் போது நம்ம நம்ம மேய்க்கிற ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம சூழ்நிலைகள், அங்க போயிட்டு வர விஷயங்கள் கத்துக்கிறோம்ல, அதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம எந்த காலேஜ் ஆர்ட் படிக்கிறோம்னா அதுடைய அவங்களுடைய லேர்னிங் வர மாதிரி இருக்கும். ஒரு இன்ஜினியரிங் போறோம்னா அவங்களுடைய லேர்னிங் வர மாதிரி இருக்கும். எம்பிஏ போறாங்க இல்ல மெடிக்கல் போறாங்கன்னா அவங்களோட லேர்னிங் வேறையா இருக்கும். ஏன்னா அங்க வர நண்பர்களோ சூழ்நிலைகளோ வேற வேற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே ஒன்னொன்னு ஒரு ஒரு விதமான லேர்னிங்ஸ் தான். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு அக்ரி பண்ணியிருந்தோம் இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் நீங்கள் அக்ரி பண்ணுறீங்கன்னா கமெண்ட்டில் போடுங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவுக்கு தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எங்களுடைய கான்வர்சேஷனில் நீங்கள் எல்லாரும் கலந்துக்கிட்டு அதை கேட்டு அதுக்கு ஒப்பீனியன் சொன்னது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஹிட் த லைக் பட்டன் ஆன் த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் நான் உங்கள் எல்லாரையும் வில் மீட். Thanks. Bye. Thank you guys for watching this video.